பறிபோகிறது சைஃப் அலி கானின் 15,000 கோடி சொத்துக்கள். அரண்மனை உள்பட எல்லாமே இழக்கும் அபாயம். பாலிவுட் நடிகர் சைஃப் அலி கானுக்கு சொந்தமான 15,000 கோடி சொத்துக்களை மத்திய அரசு கைப்பற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. பாலிவுட் திரையுலகில் முன்னணி நடிகராக வலம் வருபவர் சைஃப் அலி கான். இவர் நடிகர் என்பதை தாண்டி பட்டோடி மற்றும் போபால் அரச குடும்பத்தின் வாரிசு என்பது பலரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. போபாலை சேர்ந்த நவாப் குடும்பத்தின் வாரிசுகளில் ஒருவர்தான் இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மன்சூர் அலி கான் பட்டோடி. அவருக்கும் நடிகை ஷர்மிளா தாக்கூருக்கும் மகனாக பிறந்தவர்தான் சைஃப் அலி கான். பட்டோடி அரச குடும்பத்துக்கு சொந்தமாக போபாலில் அரண்மனை உட்பட 15,000 கோடிக்கு சொத்துக்கள் இருக்கிறது. பட்டோடி குடும்பத்தின் பரம்பரை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம். போபாலின் கடைசி நவாப் ஹமீதுல்லா கான் தான். இவருக்கு மொத்தம் 3 மகள்கள். இதில் மூத்த மகள் அபிதா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானில் செட்டில் ஆனதால் அவரது இந்திய குடியுரிமை ரத்து செய்யப்பட்டது. அதே போல இரண்டாவது மகள் சஜிதா சுல்தான் இந்திய கிரிக்கெட் வீரர் இப்திகார் அலியை திருமணம் செய்து கொண்டார். இவர்களது மகன் வழி பேரன்தான் நடிகர் சைஃப் அலி கான். இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையின் போது பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர்களின் சொத்துக்கள் எதிரி சொத்துக்களாக கருதப்பட்டு அது மத்திய அரசால் கையகப்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் அபிதா பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்ததை காரணம் காட்டி போபால் அரச குடும்பத்து சொத்துக்கள் அனைத்தையும் கடந்த 2014ஆம் ஆண்டு அறிவித்தது. அதில் சஜிதாவின் சொத்துக்களையும் கொண்டு வர முயன்றது. இதை எதிர்த்து நடிகர் சைஃப் அலி கான் கடந்த 2015ஆம் ஆண்டு மத்திய பிரதேச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதை ஏற்றும் மத்திய அரசு கையகப்படுத்த தடை விதித்த நீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் அந்த மனுவை தள்ளுபடி செய்தது. ஏனெனில் 2016ஆம் ஆண்டு மத்திய அரசால் பிறப்பிக்கப்பட்ட அரசாணையில் போபால் அரச குடும்பத்து சொத்துக்களின் வாரிசுகள் உரிமை கொண்டாட முடியாது என அறிவித்திருந்தது. ஆனால் தற்போது மத்திய அரசுக்கு விதிக்கப்பட்ட தடை நீக்கப்பட்டதால் போபால் அரசு குடும்பத்து சொத்துக்களுக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டது. தடையை நீக்கியதோடு சைஃப் அலி கான் 30 நாட்களுக்குள் சம்பந்தப்பட்ட தீர்ப்பாயத்தில் மேல்முறையீடு செய்து நிவாரணத்தை பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தியிருந்தனர். ஆனால் கொடுக்கப்பட்ட 30 நாட்களுக்குள் சைஃப் அலி கான் மேல்முறையீடு செய்யவில்லை. இதன் காரணமாக சைஃப் அலி கானின் 15,000 கோடி சொத்துக்களை அரசு கையகப்படுத்த வாய்ப்பிருக்கிறது. அண்மையில் திருடனால் கத்தியால் குத்தப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சைஃப் அலி கான் அதிலிருந்து மீண்டு வருவதற்குள் 15,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை இழக்க உள்ளதாக பேரதிர்ச்சி கொடுத்திருக்கும் இந்த செய்தி அவருக்கு இடியென இறங்கியிருக்கிறது. திரைப்படங்களில் ஓடோடி சம்பாதித்த சைஃப் அலி கான் தன்னுடைய அரச குடும்பத்து சொத்துக்களை இழக்கப் போவது அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது.